தொடர்பென இந்திய செய்திகள். செப்டம்பர் 15ஆம் தேதி 1600 குடும்பங்களுக்கு கறவை மாடுகள் இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் ஜெயலலிதா இதனை இன்று அறிவித்துள்ளார். குடும்பத்துக்கு 4 ஆடுகள் வீதம் 1600 பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் இல்லாத கிராமங்களில் ஏழைகளுக்கு பசுக்கள் கொடுக்கப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். பயனாளிகளில் 30% பேர் ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அடிக்கடி பூமி அதிர்ச்சி ஏற்படும் குஜராத் மாநிலத்தில் பூமி அதிர்ச்சியை தாக்குப்பிடிக்கும் வகையில் வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் உள்ள இந்திய விஞ்ஞான நிறுவனம் இதனை மேற்கொண்டு வருகிறது. இந்நிறுவனமானது கடந்த 6 மாத காலத்தில் 10,000 வீடுகளை நிர்மாணித்துள்ளதுடன் அலுமினியம், இலகு செங்கற்கள் போன்ற பொருட்களை பயன்படுத்தியே இந்த வீடுகளை நிர்மாணித்து வருகிறது. இத்தகைய வீடுகள் பூமி அதிர்ச்சியினால் அழிவுறும் மனித உயிர்களையும் பொருட்சேதங்களையும் கட்டுப்படுத்துவதில் உறுதுணை புரிகின்றமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இதேவேளை இந்திய விஞ்ஞான நிறுவனமானது யானைகளினால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுப்பதற்கான திட்டம் ஒன்றையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. காட்டு யானைகளின் நடமாட்டத்தை செய்மதியின் உதவியுடன் இனங்கண்டு அதனால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு இந்நிறுவனம் இத்திட்டத்தை செயல்படுத்துகிறது. தூக்க மருந்துகளை யானைக்கு ஏற்றி அவற்றை 40 நிமிடங்களுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதற்கடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 2G அலைவரிசை ஊழல் பின்னணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் 2G அலைவரிசை ஒதுக்கீடு ஊழல் இனியும் கூட்டணி விவகாரமாக மட்டும் நீடிக்க முடியாது என்றார். இந்த ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு நடத்தி வரும் விசாரணையில் வெளியாகி வரும் தகவல்கள், ஊடகங்களில் வெளியாகி வரும் தகவல்கள் மூலம் இதன் பின்னணியில் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பு இருப்பதை உணர்த்துகின்றன என்று அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 2008ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி அலைவரிசை அனுமதி வழங்கப்பட்ட போது மத்திய நிதி அமைச்சராக பதவி வகித்தவர் ப. சிதம்பரம் என்று கூறிய நிர்மலா, இந்த ஒதுக்கீட்டில் ஏல முறை கடைபிடிக்காதால் அரசுக்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது என்றார். இந்த இழப்புக்கு அப்போதைய நிதியமைச்சர் சிதம்பரம் பொறுப்புவார் என்று நிர்மலா சீதாராமன் கூறினார். தன் குடும்பத்தினர் முறைகேடாக சொத்து சேர்த்ததாக பாரதிய ஜனதா கட்சி கூறும் குற்றச்சாட்டை சிபிஐ விசாரிக்க கோரி கர்நாடக முன்னாள் முதலமைச்சரும் ஜனதாதளம் கட்சியின் தலைவருமான குமாரசாமி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை இன்று தொடங்கியுள்ளார். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி குடும்பத்தினர் 1,500 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடாக சொத்து சேர்த்து இருப்பதாக சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி புத்தக வடிவில் குற்றச்சாட்டுகளை தயாரித்து வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து தனது குடும்பத்தினர் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், இல்லாவிட்டால் வரும் 9ஆம் தேதி முதல் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று குமாரசாமி அறிவித்திருந்தார். இதன்படி இன்று குமாரசாமி தனது ஆதரவாளர்களுடன் சுதந்திர பூங்காவில் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு தொடர்பாக மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக மத்திய அமைச்சர் ராசா சிறையில் இருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக பாத யாத்திரை மேற்கொண்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி பச்னா என்ற கிராமத்தில் விவசாயிகள் மத்தியில் பேசும்போது இதனை தெரிவித்தார். நாட்டில் ஊழலை ஒழிப்பதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாகவும் அதற்காக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ராகுல் காந்தி கூறினார். மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக மத்திய அமைச்சர் ராசா சிறையில் இருப்பதாகவும் இதன் மூலம் ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என அறியலாம் என்று கூறிய அவர் மத்திய அரசு எடுத்து வரும் துணிச்சலான நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையில் தற்போது வெற்றிடமாக உள்ள இடங்களை நிரப்ப புதிய அமைச்சர்களை சேர்த்து அமைச்சரவையை மாற்றி அமைப்பது குறித்து காங்கிரஸ் தலைவர் சோனியாவுடன் பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மத்திய அமைச்சரவையில் பெருநிறுவன அமைச்சராக இருந்த முரளி தியோரா பதவி விலக சம்மதம் தந்துள்ளார். 2G அலைவரிசை ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக தயாநிதி மாறன் பதவி விலகியுள்ளார். மேற்கு வங்க முதல்வராக மம்தா பானர்ஜி பொறுப்பேற்றதால் அவர் வகித்த ரயில்வே துறை அமைச்சர் இன்றி இருக்கிறது. இந்நிலையில் நாளை அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொள்ள உள்ளார் என்றும் அது தொடர்பாகவே சோனியாவை கலந்தாலோசித்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. கபில் சிபல் வகித்து வரும் 2 அமைச்சக பொறுப்புகளில் ஒன்றை அவரிடமிருந்து புதிதாக சேர்க்கப்பட உள்ள அமைச்சருக்கு கொடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிகிறது. ராசா, தயாநிதி மாறன் ஆகியோர் பதவி விலகியுள்ளதால் திமுகவில் இருந்து 2 பேருக்கு அமைச்சகங்களை வழங்க பிரதமர் தயாராக இருப்பதாகவும், ஆனால் அக்கட்சியின் தலைமையிடமிருந்து எந்த தகவலும் இல்லாத நிலையிலேயே பிரணாப் முகர்ஜி சென்னைக்கு அனுப்பப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன.
தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். தென் சூடான் இன்றைய தினம் தனது முதலாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது. உலகின் புதிய நாடாக தென் சூடான் இன்று முதல் இணைந்து கொள்கின்றது. 2005ஆம் ஆண்டு வட சூடானுடன் செய்து கொள்ளப்பட்ட சமாதான உடன்படிக்கையின் அடிப்படையில் இன்று தென் சூடான் சுதந்திர பிரகடனம் செய்தது. தென் சூடானின் முதலாவது சுதந்திர தின நிகழ்வுகளில் சூடான் ஜனாதிபதி ஒமர் அல் பஷார், ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் விசேட அதிதிகளாக கலந்து கொண்டனர். தென் சூடானின் தலைநகர் ஜூபாவில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. தென் சூடானை ஓர் தனிநாடாக ஏற்றுக்கொண்ட முதலாவது நாடாக சூடான் திகழ்கின்றது. தசாப்தங்களாக வட சூடானுடன் நடைபெற்ற போராட்டங்களின் இறுதியில் தனிநாட்டு கோரிக்கை ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த போராட்டங்களில் சுமார் 1.5 மில்லியன் மக்களின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளன. தலைநகர் ஜூபாவில் சுதந்திர தின நிகழ்வுகள் நள்ளிரவு ஆரம்பமானதாகவும் புதிய தேசிய கீதம் இசைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட 193ஆம் நாடாக தென் சூடான் திகழ்கின்றது. ஆப்பிரிக்காவின் சுதந்திர நாடுகளின் வரிசையில் தென் சூடான் 54வதாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. தென் சூடான் மக்கள் மிக கோலாகலமாக சுதந்திர தின நிகழ்வுகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனிநாட்டு கோரிக்கை தொடர்பில் நடத்தப்பட்ட சர்வஜன வாக்கெடுப்பின் போது 99% தென் சூடான் மக்கள் தனிநாடு தேவை என வாக்களித்திருந்தனர். தென் சூடான் வறிய நாடு என்ற போதிலும் கணிசமான அளவு எண்ணெய் வளம் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. The military parade. In fact, this is a joint military and popular parade where the units of our organized forces as we can now I give the floor to my colleague who will speak in English. கொங்கோ நாட்டில் நிகழ்ந்த விமான விபத்தில் 72 பேர் உயிரிழந்ததுடன் 40 பேர் உயிர் தப்பினர். கொங்கோ நாட்டில் உள்ள கிசாங்கனி விமான நிலையத்தில் கேவா போரா விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதில் பயணிகளும் ஊழியர்களுமாக மொத்தம் 112 பேர் இருந்தனர். அந்த போயிங் 727 ரக விமானம் விமான நிலையத்தின் ஓடு பாதையில் சரியாக இறங்கவில்லை. இதனால் விமான நிலையம் அருகே தரையில் விழுந்து நொறுங்கியது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று விமானத்தின் இடிபாடுகளில் சிக்கி தவித்த 40 பேரை மீட்புப் படையினர் மீட்டனர். இவர்களை தவிர மற்ற 72 பேர்களும் உயிர் இழந்தனர். காலநிலை மோசமாக இருந்ததே விமான விபத்துக்கு காரணம் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு வருகை தந்துள்ள பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் லியம் ஃபாக்ஸ் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார். நாடு கடந்த தமிழீழம் உலகிலெங்கும் கிடையாது என்று அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவிப்பு. தமிழ் மக்கள் குறுகிய காலத்திற்குள் இலங்கையில் மிகவும் முன்னேறிய மக்களாக மாறுவார்கள் என்பது உறுதியாகும் என்று பிரதமர் திமு ஜெயரத்ன அறிவிப்பு. தமிழ் பிரிவினவாத அரசியலுக்காக தமிழ் இளைஞர்களையும் மக்களையும் பலிக்கடாக்களாக்கும் முயற்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைவிட வேண்டும் என்று அமைச்சர் சாம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். 2G அலைவரிசை ஊழல் பின்னணியில் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தென் சூடான் இன்றைய தினம் தனது முதலாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது. இத்துடன் டான் தமிழொலியின் இந்த பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.